அண்ணா, சுடர் இங்கே இருக்கட்டும். நீ வீட்டுக்கு போயிட்டு வாண்ணா. அண்ணி அண்ணி உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல. நாளைக்கு போய்க்கிறேன் அபி. தருண் உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் தான் இங்கே இருந்த பதட்டத்தில் சரியாக கூட பேசவே முடியல. பசங்களையும் சரளாவையும் நேரில் பார்த்து விவரத்தை சொல்லிட்டு சுடருக்கும் எனக்கும் மாத்துறதுக்கு ஏதாவது துணிமணி எடுத்துகிட்டு வரேன். நீ எதை பற்றியும் யோசிக்காமல் ரெஸ்ட் எடு. நாங்கள் வெளியே இருக்கோம். சுடர், உன் அம்மா தூங்கட்டும், வா. வா. என்ன வெற்றி, புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாளாவே நீ செய்யறது நடந்துக்கிறது எல்லாமே புதுசா தான் இருக்கு கர்ணா. இது பாரு, எதுவா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட பேசு. எதுக்காக அபியை கொள்றதுக்கு ஆரம்பிச்ச? அதுவும் ஜெயிலுக்கு. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இது மட்டும் இல்ல, ஜெயில நடந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ல யாரோ ஒரு சமூக விரோதி அபிய சுட்டாங்கிறது நியூஸ்ல போட்டு ஊருக்கே தெரியும். ஆனா அத நீதான் செஞ்சிருப்பன்னு எனக்கு தெரியும். ஏன், எதுக்காக இவ்வளவு ஆத்திரம்? அவளுக்கு சட்டமே தண்டனை கொடுத்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கால. இப்ப நீ அவளை கொண்டு என்ன சாதிக்க போற? ஆமா, அபியை கொல்றதுக்கு ஹாஸ்பிட்டல்லையும் ஜெயிலையும் நான் அந்த ஆளுங்களை அமிச்சேன். ஆனா அவ எப்படி தப்பிச்சிட்டா? அந்த அபி செத்தாதான் எனக்கு ஏன் பார்வதி ஏன் மேல வச்சிருந்த அன்புக்கு நான் காணிக்க கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். போதும் கர்ணா, போதும். அபிய பழி வாங்குறேன்னு இப்படிலாம் செஞ்சு நீ தேவையில்லாம ஓ வாழ்க்கையை தொலைச்சனா அப்புறம் மகேஷ் என்னவான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவ்வளவு பெரிய ஆள் வந்த ப்ரோக்ராம்ல, அதுவும் ஜெயில்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும் யோசிச்சு கூட பார்க்காம ஏன் இப்படி கண்மூடித்தனமா நடந்துக்கிற? ஏன்னா என் உயிரை என்கிட்ட இருந்து பறிச்சவாவ. அவ மறுபடியும் பரோல்ல வந்ததை பார்த்ததுக்கு அப்புறமா என் பார்வதி இல்லாத இந்த உலகத்துல இந்த அபி இருக்காளேன்ற ஆத்திரம் என் மனசுக்குள்ள கொந்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதான் இந்த மாதிரி நான் செஞ்சேன். இத பாரு, அந்த அபி செத்தாதான் எனக்கு நிம்மதி. என்ன? போதும் கர்ணா, போதும். உன்னோட ஆத்திரம் உன் கண்ணையே மறைக்குது. நீ அவளை கொன்னே தேரணுங்கிற முடிவோட இருக்க. ஆனா அந்த அபி என்னடான்னா அவ தப்பே செய்யலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. கர்ணா, எனக்கு என்னமோ பார்வதி அக்காவோட கொலைக்கு பின்னாடி வேற ஏதாவது மர்மம் இருக்குமோன்னு தோணும். பார்வதி அக்காவை நம்ம எதிரிங்க யாரோ கொன்னுட்டு அபி அதுல இன்வால்வ் பண்ணிருப்பாங்களோன்ற சந்தேகம் வருது. சபாஷ் வெற்றி, சபாஷ். ரொம்பவே சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்ட. அபி எப்படியாவது காப்பாத்தணுன்றதுக்காக நேர்ல பார்த்து நடந்தது எல்லாத்தையும் மறந்து இப்ப நடக்காத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டல்ல. நீ எல்லாம் இந்த மாதிரி மாறுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. என்ன சொன்ன? சந்தேகமா இருக்கா? அப்போ அபி அன்னைக்கு பார்வதி கிட்ட சொத்தை பிரிச்சு கொடுங்க, நான் வெளியில போறேன்னு சண்டை போட்டது என் பார்வதி அவளை கெஞ்சி கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னது, அபி அவ நினைச்சதை முடிக்காம விட மாட்டேன்னு சொன்னது, பார்வதி கிட்டையும் என்கிட்டையும் சவால் விட்டது, பத்திரம் பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக பார்த்தது, அப்போ பார்வதி அவளை தடுத்தப்போ அபி அவளை கத்தியால குத்தி கொன்னது, அந்த கத்திய பார்வதி வயித்துல இருந்து எடுத்தப்ப அதத்தான் நீ கண்ணால பாத்தியே. அதெல்லாம் பொய்யா? எல்லாமே பொய்யா? எல்லாமே பொய்யா? கர்ணா,
பாத்தியா பார்வதி? பாத்தியா? வெற்றி தான் உன்னோட முதல் புள்ளன்னு சொல்லி அவனுக்கு இப்படி பாசத்தை ஊட்டி வளர்த்தியே, இப்ப அவன் என்ன பண்றான்னு பாத்தியா? உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை எப்படி எல்லாம் தடுத்து நிறுத்துறான்னு. கர்ணா, போதும் போதும், நிறுத்துறா. நீ என்னதான் இனிமே பூசி முழுக பார்த்தாலும் மகேஷ்க்கு அம்மா இல்லாம தவிக்கிறத பார்த்தும் மகாலட்சுமி மாதிரி இந்த வீட்டை சுத்தி வர வந்த என் பார்வதி இன்னைக்கு இல்லாத காரணம் அந்த அந்த அபிதாண்டா. அப்ப ஒழிஞ்சு போனாதான் என்னோட என்னோட பார்வதியோட ஆத்மா சாந்தி அடையும். இது பாரு வெற்றி, நீ இந்த மாதிரி பேசுறன்னு ஸ்வேதாக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இல்லாம பண்ணிடுவா. ஆனா அத நான் என்னைக்குமே விரும்ப மாட்டேன். இத பாரு வெற்றி, நீ எனக்கு முக்கியம் சரியா? ஆனா ஒரு ரிக்வெஸ்ட், இனிமே ஒரு வார்த்தை உன் வாயால அந்த துரோகிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனன்னு வையேன், நல்லா இருக்காது. என்கிட்டயே இவன் விளையாட ஆரம்பிக்கிறானா? விட மாட்டேன். ஸ்டிச்சஸ் பிரிச்சாச்சு. இத்தனை நாள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல ஊண்டெல்லாம் நல்லா ஹீல் ஆயிருக்கு. ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டாக்டர், அபியை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? இன்னும் 2 டேஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆ சரிங்க மேடம். மாமா, பிரபாகரன் சார் எப்ப வருவாரு? அம்மு நம்ம கூடவே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் மாமா.